சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே உள்ள நிலையில் ஆளும் கட்சி தொடங்கி எதிர்க்கட்சிகள், புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி என அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன. ஸ்டாலின் தான் வராரு, விடிகள் நீட்டிக்க போறாரு என்று ஸ்டாலின் 2.0 வைத்து திமுக பணிகளை முடக்கியுள்ள நிலையில் யாராவது எனக்கு வாழ்க்கை கொடுங்கள் என்று அதிமுக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு அழைத்தாலும் நீ என்னை இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல என்று அதிமுக மைண்ட் வாய்ஸ் எம்ஜிஆர் மாளிகையை விட்டு வெளியே ஒழித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணிக்கு வாங்க, வராம போங்க. கூட்டணிக்கு கூப்பிடுங்க, கூப்பிடாம போங்க. ஆனா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை நடத்தியே தீருவேன் இந்த எடப்பாடியார் என்று உட்கட்சியை பலப்படுத்தி தலைமை கழகம், மாவட்ட நிர்வாகம் என அனைத்தையும் மறுசீரமைப்பு செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இப்படி திராவிட கட்சிகள் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் என்று சிங்கிள் சாடி கொண்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தொடக்கத்தில் சாஃப்டான பாயாக இருந்த விஜய் தேர்தல் நெருங்க நெருங்க ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுக்க தொடங்கிவிட்டார். இதை பார்த்த மற்ற கட்சிகள் வீதிகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் முடிச்சு விட்டீங்க போங்க என்று தலைமைகள் தலையை வைத்துக் கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தாவேகா மாநாட்டிற்கு பிறகு விஜயை எப்படியாவது கூட்டணிகள் இழுத்துவிட வேண்டும் என்று எடப்பாடியார் இமேஜினேஷன் செய்து கொண்டிருப்பதாகவும், ஆனால் இந்த இமேஜினேஷனை இம்மியளவும் விஜய் மதிக்கவில்லை என்றும் பனையூர் வட்டாரங்கள் தெரிவித்தன. இத்தகைய சூழலில் கூட்டணிதான் செட் ஆகல, தேர்தல் வியூகத்தையாவது சரியாக வகுப்போம் என்று ஆதவ் அர்ஜுனா மற்றும் பிரசாந்த் கிஷோரை இழுக்க எடப்பாடியார் எண்ணிக்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போதுதான் இருங்க பாய் என்று யூ டர்ன் போட்டு தாவேகாவிற்கு தாவினார் ஆதவ் அர்ஜுனா. தாவேகாவிற்கு சென்றதும் தனது ஆட்டத்தை தொடங்கிய ஆதவ் தற்போது பிரசாந்த் கிஷோரை விஜயுடன் மீட் செய்ய வைத்துள்ளது ஹாட் டாபிக்காக மாறியுள்ளது. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோருடன் அதிமுக 300 கோடி ரூபாய்க்கு டீலிங்கை முடிக்க இருப்பதாகவும், இந்த சூழலில் தாவேகா தலைவர் விஜயை பிரசாந்த் கிஷோர் சந்தித்துள்ளார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் அதிமுகவிற்கு தேர்தல் வியூகங்களை வகுக்க பிரசாந்த் உறுதியளித்து விட்டதாகவும், அதன் ஒரு பங்காகத்தான் தாவேகா தலைவர் விஜயை பிரசாந்த் சந்தித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்பதாலும், திமுகவிற்கு இது நெருக்கடியை கட்டாயம் ஏற்படுத்தும் என்றும் PK பிளான் செய்து ஆந்திரா மாடலை ரீக்ரியேட் செய்யவே இந்த மீட்டப்பை செய்துள்ளார் என்று ஐபேக் சோர்சஸ் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் விஜயை சந்தித்த அதே கையோடு இரவோடு இரவாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் பிரசாந்த் கிஷோர் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக அதிமுகவின் நெருங்கிய வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே அதிமுக தாவேகாவை இணைக்கும் PKவின் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா அல்லது புஷ் சென்று போகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.